வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன். இந்த விஜயதசமி நாளில் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விஜயதசமி நாட்கள்ல, அதாவது தசமியில வரக்கூடிய, அதாவது துர்கா தேவி பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மன் அசுரர்களை அழித்த, அதாவது அவங்களை கொன்ற தினத்தை தான் இந்த தசரா பண்டிகையா கொண்டாடுறோம். அன்னைக்கு தான் அந்த விஜயதசமியும் நாம கொண்டாடுறோம். அன்னைக்கு கல்விக்கான குழந்தைகளை கல்விக்காக நாம பள்ளியில் சேர்க்கிறதும், அவர்களுக்கு கல்வியை கற்பிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாளை நாம எடுத்துக்கிறோம். இந்த விஜயதசமி நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன். இந்த நாளில் ஜோதிடத்தை பற்றின விஷயங்களை சிலதை நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த காலபுருஷ தத்துவத்துல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுபோல இன்றைய நாள்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சிவன், பார்வதி, பிரம்மா, விஷ்ணு, செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான், கேதுவின் அதிதேவதியான விநாயகர் பெருமான், அப்போ பிரம்மதேவர், யமதர்மன், நாகராஜா, மகாலட்சுமி, பார்வதி தேவி, இந்த மாதிரி தெய்வங்கள் நம்ம ஏன் வணங்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு தன்மை, அதாவது கொடுத்துருக்கு. அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முப்பெரும் தேவியர் பார்க்குறோம், அது 3 கடவுள்களையும் நம்ம பார்க்குறோம். அப்படி அழிக்கும் கடவுளான சிவபெருமானை பற்றி நம்ம பார்க்கும்போது, சிவபெருமான் சூரிய பகவானுடைய அம்சம். அப்போ இந்த சூரிய பகவானுடைய அம்சங்கிறதுனால உஷ்ணத்துக்கு காரகத்துவம் அவர் வகிக்கிறாரு. அப்போ உஷ்ணம், அப்புறம் இயக்கம், உலக இயக்கம், சூரியன் ஆன்ம காரகன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிவபெருமானை வச்சு நம்ம சொல்லலாம். சிவன் இந்த சூரிய பகவானுடைய அம்சமா இருக்கிறதுனால அந்த உலக இயக்கத்துக்கு இப்போ சூரியன் உதித்தாத்தான் இந்த உலக இயக்கமே நடக்கும். அப்போ இந்த சிவபெருமான், சிவனுடைய காரகத்துவங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, அதிகமான வெப்பம், சூரியன் அதிகமான வெப்பம், இயக்கத்துக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர், ஆன்ம காரகன். அப்போ சிவபெருமான் இந்த 3ஐயும் அவர் அந்த காரகத்துவத்துக்குள்ள வர்றாங்க. அப்புறம் சிவபெருமான் நம்ம பார்த்துட்டோம்னாக்கா, அடுத்து பார்வதி தேவி. பார்வதி தேவி எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா, சந்திரனுடைய காரகத்துவம் வைக்கிறவங்க பார்வதி தேவி. அப்போ பார்வதி தேவி எந்த மாதிரியான காரகத்துவங்களை கொண்டு வராங்க பார்க்கறாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, குளிர்ச்சி, இரவில் வரக்கூடிய கனவு, அப்புறம் மதி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரகத்துவம் அறியக்கூடிய சந்திரனை தான் நம்ம பார்வதி தேவியாக நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தா இருக்கும் நம்ம முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி. அப்போ இந்த உணர்வுகள், புத்தி கூர்மை, ஆராய்ச்சி, அந்த புத்தியை வச்சு ஆராய்ச்சி, உலக பற்று, அதாவது வெறுத்து ஒதுக்கூடிய உலக பற்றிலிருந்து உலகப்பற்று, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த முருகப்பெருமான் காரகத்துவம் வைக்கிறாங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு காரகத்துவம் வைக்கிறதுனால, இந்த கால தத்துவத்துல ஒவ்வொரு கிரகங்களும் அந்த மாதிரியான வேலைகளை செய்யுது. இந்த ஒவ்வொரு கிரகங்களும், இப்போ சூரியனை பொறுத்த அளவுல நம்ம சிவபெருமான் சொல்லிட்டோம், சந்திரனை பொறுத்த அளவுல பார்வதி தேவின்னு நம்ம சொல்லிட்டோம், செவ்வாயை பொறுத்த அளவுல நம்ம முருகப்பெருமான் சொல்லிட்டோம், அது போல புதனை பொறுத்த அளவுல விஷ்ணு அங்க விஷ்ணுடைய அம்சம் தான் புதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த விஷ்ணு பகவான் எதற்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாயை, எண்ணம், அதாவது நம்முடைய எண்ணம், மாயை, அப்புறம் அவரு பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல யோக நித்திரையில தான் இருப்பாரு. யோக நித்திரையில அப்படியே இருந்து அப்படியே ஈத்தர் அலைகள், அந்த யோக நித்திரையில தான் விஷ்ணு பகவான் இருப்பாரு. அப்படி அந்த விஷயத்தையும் நம்ம இந்த எடுத்துக்கலாம்.
அப்போ ரெண்டாவது கேட்டீங்கன்னா, அந்த புதன் பகவான் போட்ட காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஜெயம். ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மகாபாரத போர்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா பஞ்ச பாண்டவர்களோட இணைந்து மகாபாரத யுத்தத்துல கௌரவர்களுக்கு எதிராக போரிடுவார். அப்போ நேற்று நான் கடந்த வீடியோக்கள்ல நான் சொன்ன மாதிரி அவர் புதனுடைய அம்சம் கொண்டவர்னால அவர் ராஜ தூதரா இருந்தாரு, இளவரசர்களின் முதன்மையானவராக இருப்பாரு, சிந்தனைவாதியாக இருக்கிறாரு, ஒரு அரசர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த கிருஷ்ண பரமாத்மா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, அவர் இருக்கக்கூடிய இடங்களில் ஜெயம் அப்படிங்கிறது அங்க இருக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை புரிந்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் அந்த காரகத்துவம் அடங்கிய வேலைகள் அவங்க அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஜாதகருக்குள் அடங்கி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பிரம்மனை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ விஷ்ணு சிவன் பார்த்தாச்சு, பார்வதி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட காரகத்துவம் நிறைந்த முருகப்பெருமானை பார்த்தாச்சு, புதனோட காரகத்துவம் நிறைந்த நம்ம விஷ்ணு பகவானை பார்த்துட்டோம். அடுத்து பிரம்மாவை பார்க்குறோம். பிரம்மா பார்த்தீங்கன்னா சப்தம். அப்புறம் பஞ்ச பூதங்களுக்கும் இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச பூதங்களுக்கும் அதிபதி இந்த பிரம்மதேவனே. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் படைப்பு தொழிலுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடியவர் இந்த பிரம்ம தேவன். ஆகையினால நாம இதை எடுத்துக்கலாம். பிரம்மன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரகத்துவம் வைக்கிறனால இதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தாற் போல் நாம லட்சுமி தேவியை பார்க்கிறோம். லட்சுமி தேவியை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சம், பற்று, பந்தவாசங்கள், மதி, மயக்கம், செல்வம் போன்றவைகளுக்கு லட்சுமி தேவியை நாம காரகத்துவமா எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு தெய்வங்களும் காரகத்துவம் வைக்கக்கூடிய விஷயங்களை நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பலாபலன்கள் எடுத்து கூறுவதற்கு சரியாக இருக்கும். அதுபோல யம தர்மராஜா, யமனை பத்தி பார்த்தோம்னாக்க எல்லாத்தையுமே ஒரு வழியில சொல்லிட முடியாது. இப்ப யம தர்மனை பார்த்தோம்னா காலத்திற்கு அதிபதிங்கும் போது நம்ம யமன் இப்ப பூமியில ஒரு உயிர்களை சரியான வேலைகளை எடுக்கல அப்படின்னா மக்கள் தொகை பெருகிறோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இந்த காலத்துக்கு அதிபதி, ஒரு மனிதனுடைய காலம் எதுவரையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து அந்த மனிதன் உயிரை எடுக்கக்கூடிய சக்தி யமதர்மராஜாவுக்கு மட்டுமே உண்டு. ஆகினால் காலத்தின் தலைவனாக நம்ம யமதர்மனை நம்ம எடுத்துக்கலாம். அதுபோக மாற்றங்கள் நிகழக்கூடிய விஷயங்கள் நாம பார்க்கலாம். ஆயுள் பலம், ஆயுள் பலம் போன்றவர்களுக்கு நம்ம யமதர்மராஜாவை நம்ம பார்க்கலாம். அதுபோல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம இந்த இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தையும் நம்ம ஒவ்வொரு காரத்துவம் வழியாக நம்ம பார்த்தோம்னா சிறப்பாகவும் நமக்கு இருக்குங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். அதற்கு அடுத்தாற் போல் நாம் ஒரு காரியம் செய்வதற்கு நாம் ஃபர்ஸ்ட் நம்ம முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கித்தான் ஒவ்வொரு காரியங்களையும் அந்த நாளிலே நாம செய்வோம். எந்த நற்காரியங்கள் ஆனாலும் சிவபெருமானை வணங்கி செய்வதனால் அந்த காரிய சக்தி ஆகிவிடும், காரியம் சித்தி ஆகிவிடும். அப்போ நம்ம விநாயகனை அந்த நாளில் வணங்கி அந்த காரியங்களை செய்யும் போது அந்த காரியம் நமக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிடும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க கேதுவின் அதிதேவதை விநாயக பெருமான். அப்போ ஞானக்காரகன், ஞானத்தை வழங்கக்கூடியவர் இந்த விநாயக பெருமான். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் நம்ம காரகத்துவங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த உலகமே அணுக்களின் சக்தியால் அடங்கி உள்ளது.
அணுக்களினால் தான் இந்த உலகமே தோன்றுகிறது, அழிவதும் அப்படித்தாங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. கிரந்தங்கள்ல பழைய இருக்கக்கூடிய குறிப்புகள் செப்பேடுகள்லையும் கூட ஞானிகள் எழுதி வச்சிருக்காங்க. அணுக்களினால் தோன்றி அணுக்களினாலே இந்த உலகம் அழியும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம 3 யுகங்கள் தாண்டி 4வது யுகத்தில் நாம கலியுகத்துல பயணம் செய்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உலகம் தோன்றுகிறது அணுக்களினால் தோன்றி அணுக்களினால் தான் இந்த உலகங்கள் மறையுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த கொரோனா போன்ற வியாதிகள் அணுக்களினால பரவும். அப்போ நிறைய பிரச்சனைகளும் வரும். அப்போ நாம இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒன்றாக நம்ம பார்க்கணும். இந்த எலக்ட்ரானுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய ஒரு யாரு, புரோட்டானுக்கு காரகம் வைக்கக்கூடிய தெய்வம் எது, நியூட்ரானுக்கு காரகம் வகிக்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நாம பார்க்கலாம். இது போல விஷயங்களை தெரிந்து கொள்ள சங்கர நாராயணா ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் வீலோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களுடைய ஜாதகங்களை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி உங்களுடைய ஜாதகங்களை தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஜாதகங்கள்ல பலாபலன்களை தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற் போல நீங்க இறைவனை வழிபட்டு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு நன்மையை செய்து நாட்டிற்கும் உங்களது வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மைகளை செய்து இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நம்மை போன்றதுதாங்கிறத நினைத்து அனைத்து உயிர்களுக்கும் நம்மளால் செய்ய முடிந்த உதவிகளை செய்து நம்மளுடைய கர்மாக்களை நம்ம குறைத்துக் கொள்வதன் மூலம் இறைவன் பாதம் சரணடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன். வணக்கம்.